ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து மார்கோனிகாவ்ஸ் ரூல் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மார்கோனிகாவ்ஸ் ரூலை இப்படியும் நம்ம ஸ்பெல் பண்ணலாம். மார்கோனிகாவ்ஸ் ரூல்னா என்ன, இந்த ரூலை எங்கே அப்ளை பண்ணலாம், ஆர் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸில் இந்த ரூல் ஃபாலோ ஆகுது, இந்த ரூலோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் அடிஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மார்கோனிகாவ் ரூல் அல்கீன்ஸில் நடக்கிற அடிஷன் ரியாக்ஷன்ஸில் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நமக்கு அடிஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரியணும், அல்கீன்ஸ்னா என்னன்னு தெரியணும், அல்கீன்ஸ் கூட யார் ஆட் ஆகிறப்ப இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூலுக்கு ஒபே பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும். முதல்ல அல்கீன்ஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாம். அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே கண்டிப்பாக டபுள் பாண்ட்ஸ் இருக்கும், சரியா? இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் சம்டைம்ஸ் ட்ரிபிள் பாண்ட் இருக்க அல்கைன்ஸில் கூட வரும். இங்கே முக்கியமாக நம்ம அல்கீன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ அல்கீன்ஸில் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்க போது அங்கே இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூலை அந்த ரியாக்ஷன் ஒபே பண்ண போகுது. இப்போ அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ஒன்று சிமெட்ரிக்கல் அல்கீன்னு சொல்கிறோம், இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். சிமெட்ரிக்கல் அல்கீன்னா என்ன, அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னா என்ன? வெரி சிம்பிள். அல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அந்த அல்கீன்ஸை சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அதை அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேர்கிட்டையும் சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, அன்சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, அன்சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, ஆட் ஆக போகிற சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆட் ஆக போகிற ரியாக்டன்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன். இப்போ இது கூட அடிஷன் ஆர் இந்த டிஃப்ரெண்ட் இது அன்சிமெட்ரிக்கல், இது சிமெட்ரிக்கல். ஹைட்ரஜன் ஆட் ஆக போது இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஒரே மாதிரி தான் அங்கே அடிஷன் நடக்கும். அதனால நமக்கு அங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸோ ஆர் கொஷினோ வரப்போகிறது கிடையாது. பட் ஆட் ஆக போகிற சப்ஸ்டன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல் இருக்குது, ஆர் நம்ம பொதுவாக ஹெச்எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஹெச்எக்ஸ்னா ஹைட்ரஜன் ஹாலைடு, சரியா? இப்போ வேறு எக்ஸ் என்னது, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போ ஹெச்எஃப், ஹெச்சிஎல், ஹெச்பிஆர், ஹெச்ஐ ஆர் ஹெச்2ஓ. ஹெச்2ஓன்னு சொல்கிறப்ப ஹெச்ஓஹெச் இல்லையா? ஸோ ஒரு கார்பன் கிட்ட ஹெச் ஆட் ஆகும், இன்னொரு கார்பன் கிட்ட ஓஹெச் ஆட் ஆகும். ஸோ இவங்கள பாருங்களேன், சேமாக இல்லை. இங்கே கூட ஹெச் ஒருத்தர், இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஹாலஜன், சேமாக இல்லை. இவங்களுமே அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டு ஆட் ஆகுறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு கொஷின் வரும். இப்போது இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா அதை ஹைட்ரோ ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அங்கே வாட்டர் ஆட் ஆகுது அப்படின்னா அதை ஹைட்ரேஷன்னு சொல்லுவோம். ரெண்டுமே அடிஷன் தான். ரெண்டுமே நம்ம எப்படி காமனாக சொல்லலாம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னு சொல்லலாம். ஏன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், ஏன் அந்த வார்த்தை எலக்ட்ரோஃபிலிக் வருது, இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக ஒரு ரியாக்ஷனை எழுதுனா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இப்போ ஒரு அசிமெட்ரிக் அல்கீன் வேணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன், டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் சொன்னேன். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், டபுள் பாண்டை போட்டுடுறேன். இதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு கார்பனை போட்டுடுறேன். ஸோ கார்பன் ஈக்குவலாக இருக்குது. இப்போது ஒரு பக்கம் நான் இன்னொரு கார்பனை சேர்க்குறேன். அப்போது டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, இந்த பக்கம் ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ காம்பவுண்டோட கம்ப்ளீட் ஃபார்முலா எழுத போகிறேன். இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. ஸோ 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன் போடுறேன். இந்த கார்பனுக்கு 3 பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பாண்டு குறையுது, ஒரு ஹைட்ரஜன் போடுறேன். இந்த கார்பனுக்கு 2 பாண்டு தான் இருக்குது, 2 ஹைட்ரஜன் போட்டேன்னா நமக்கு கரெக்டாக கம்ப்ளீட் காம்பவுண்ட் கிடச்சிரும். இப்போது இது கூட ஹைட்ரஜன் ஹாலைட் ஆட் ஆகுது. சப்போஸ் ஹெச்பிஆர் ஆட் ஆக போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே,
இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தான் நாங்கள் மேலே சொல்ல வந்தேன். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட். எப்படின்னா இந்த கார்பன் டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது. இப்போ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆள் ஹெச், இன்னொரு ஆள் பிஆர். ஹெச் ஒருத்தர்கிட்ட போக போகிறாரு, ஒருத்தர்கிட்ட ஆட் ஆக போகிறாரு. இப்போது ஒரு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இங்கே ஆட் ஆகலாம், பிஆர் இங்கே ஆட் ஆகலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் இங்கே ஆட் ஆகலாம், ஹெச் இங்கே ஆட் ஆகலாம். கரெக்டாக? அப்போ ப்ராடக்ட் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு சாய்ஸ் படி பார்த்தீங்கன்னா CH3 எழுதுவோம். ஹெச் இருக்குது, இங்கே ஹெச் சேருது, CH2 போடுறோம். டபுள் பாண்ட் எப்போவும் அடிஷனில் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். CH2 அங்கே ஆல்ரெடி இருக்குது, இந்த பிஆர் சேர்ந்துருது. இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் படி அடிஷன் நடந்தா. ப்ளஸ் இப்போ செகண்ட் ஆப்ஷன் படி அடிஷன் நடந்தா பாருங்கள், CH3 நான் போட்டுடுறேன். இப்போ CH கூட பிஆர் தான் ஆட் ஆகுது. ஸோ CH கூட நான் பிஆரை போட்டுடுறேன். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். CH2 இருக்குது, இந்த H CH3. ஸோ இந்த கொஷின் எப்போ வருது? இது வந்து 2 கார்பன் ஆட்டம்ஸும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஹெச்சும் பிஆருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அல்கீனும் டிஃப்ரெண்ட்டு, ஆட் ஆகிற அந்த ஹைட்ரஜன் ஆலைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இங்கே தான் இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் வருது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனில் தான் இந்த ரியாக்ஷன் மார்கோனிகாவ்ஸ் ரூலை ஒபே பண்ணுது. இப்போ இதுக்கு நேம் பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே பிஆர், இது வந்து பிஆர் ஹெச்பிஆர் சேர்ந்துருக்கு. அப்போது ஹாலோ அல்கேன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு அல்கைல் ஹாலைடுன்னு சொல்லலாம் இதை. இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பனில் பிஆர். அப்போது 1 ப்ரோமோ. கரெக்டாக? பேர் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 3 கார்பனாலே ப்ரோப்பு, பேரண்ட்டு ப்ரோபேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே செகண்ட் கார்பன் 1 2 செகண்ட் கார்பனில் ப்ரோமோ. ஸோ 2 ப்ரோமோ ப்ரோபேன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், 2 தான் ஃபார்ம் ஆகுது இல்லை, ஏன் வந்து இந்த ரூல் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே 2 ஃபார்ம் ஆனாலும் ஒரே ஒரு காம்பவுண்டு தான் நிறைய ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராடக்டை நம்ம மேஜர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று ட்ரேஸ் குவான்டிட்டிஸில் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகுது, அதை வந்து மைனர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த மேஜர் ப்ராடக்ட்டு இதுதான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் சொல்லுது. ஸோ மார்கோனிகாவ்ஸ் ரூல் எங்கே வருதுன்னா, ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனில் ஹைட்ரஜன் ஹாலைடோ வாட்டரோ ஆட் ஆகிறப்ப எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போது வாட் இஸ் மார்கோனிகாவ்ஸ் ரூல்? இங்கே வந்து நான் மார்கோனிகாவ்ஸ் ரூல் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குது, ஒரு 3 லைன்ஸ்க்கு வரும். அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. மார்கோனிகாவ்ஸ் ரூலோட எசன்ஸ் என்ன அது சொல்லுது, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கண்டிப்பாக மார்கோனிகாவ்ஸ் ரூலில் வரும். ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் கண்டிப்பாக மார்கோனிகாவ்ஸ் ரூலில் வரும். இப்போ இது ஆட் ஆக போது இந்த ஹெச்பிஆர் இருக்குல்ல, இதை HXன்னு வச்சுக்கோங்க, ஆர் HOH ஹைட்ரேஷனில் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஆடண்டம். இதில் இது வந்து பாசிட்டிவ் பார்ட்டு, இது வந்து நெகட்டிவ் பார்ட். ஓகே, ஏன் இது பாசிட்டிவ் பார்ட், ஏன் இது நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரை கம்பேர் பண்ணுறப்ப இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை, இந்த பாண்டட் பேரை இது கேன் புல் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போது இது டெல்டா மைனஸ் ஆகிடும், இது டெல்டா ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் நான் பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட்டுன்னு சொன்னேன். ஆர் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம். எலக்ட்ரான் பத்தாமல் இருக்குல்ல, இங்கே வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்குல்ல, ஸோ இதை வந்து எலக்ட்ரான் ரிச் பார்ட், இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பார்ட். நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த டபுள் பாண்டில் இந்த பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட், ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பார்ட் எலக்ட்ரான் ரிச் பார்ட், ஆர் ஹைட்ரஜன் ஆர் ஹாலஜன், இவங்க எங்கே ஆட் ஆவாங்க அப்படிங்கிறத மார்கோனிகாவ்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாசிட்டிவ் பார்ட் எங்கே போகும்னா, டபுள் பாண்ட் இருக்கிற இந்த 2 கார்பனில் எந்த கார்பன்
கிட்ட மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ அங்கே போகும் இந்த பாசிட்டிவ் பார்ட் ஆர் ஹைட்ரஜன். அப்போ நெகட்டிவ் பார்ட் எங்கே போகும்? லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ் கிட்ட போகும். இதை இன்னொரு விதமாகவும் டெக்னிக்கலாக சொல்லலாம். அல்கீனை வச்சு இப்போ டபுள் பாண்ட் இருக்குது, அந்த 2 கார்பன் ஆட்டமை மட்டும் பாருங்கள். இந்த கார்பன் ஆட்டமில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் ஆட்டமில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது எப்படி சொல்லலாம்னா, இதில் ஏன் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் குறைவாக இருக்குது ஆர் இதில் இன்னும் கூட ஹைட்ரஜன் ஆட்டம் கம்மியாக இருக்கலாம். எப்போனா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு பதிலாக அல்கைல் குரூப்ஸ் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிறப்ப. ஸோ எப்போவுமே இந்த கார்பன் ஆட்டம்ஸை இப்படியும் நம்ம நேம் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட்டட், மோர் சப்ஸ்டிடியூட்டட் and less substituted. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மோர் சப்ஸ்டிடியூட்டடாக இருக்கிறப்ப அங்கே ஹைட்ரஜன் லெஸ் ஹைட்ரஜன் தான் இருக்கும். லெஸ் சப்ஸ்டிடியூட்டடாக இருக்கிறப்ப அங்கே மோர் ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்போ இது எல்லாமே இது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் வந்து கஷ்டமாலாம் இருக்காது. மோர் சப்ஸ்டிடியூட்டட்னா அங்கே ஹைட்ரஜன் இல்லை, சப்ஸ்டியூட் ஆகிட்டாரு. அப்போ லெஸ் ஹைட்ரஜன் தான் இருக்கும், மோர் அல்கைல் குரூப் இருக்கும். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வந்து அல்கைல் குரூப்ஸ் கொஞ்சமாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கும், அப்போ நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்படியும் இந்த கார்பன் ஆட்டம்ஸை நம்ம சொல்லலாம். ஆர் சிம்பிளி மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி ஏதாவது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஆட் ஆகிற ஆளில் இருக்கிற ஹைட்ரஜன் இந்த டபுள் பாண்டில் இருக்கிற 2 கார்பன் கிட்ட யாருக்கிட்ட நிறைய ஹைட்ரஜன், ஸோ ஹைட்ரஜன் எங்கே நிறைய ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே போகும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டே நம்ம மார்கோனிகாவ்ஸ் ரூலை மறக்காமல் இருக்கலாம். ஹைட்ரஜன் கோஸ் டு த கார்பன் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ very simple, hydrogen goes to carbon which has more number of hydrogen atoms. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே H, Br இதில் இருக்க ஹைட்ரஜன், இந்த 2 கார்பன் டபுள் பாண்ட் இருக்க கார்பனை பார்க்கணும். இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் கோஸ் டு திஸ் கார்பன் பிகாஸ் இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், தட் இஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் கார்பன் ஆட்டம். அப்போ இங்கே ஹைட்ரஜன் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் Br போகணும். இந்த காம்பவுண்ட் பாருங்கள், Br இங்கே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மார்கோனிகாவ்ஸ் ரூல். பட் மார்கோனிகாவ்ஸ் ரூலுக்கு என்ன பேஸ்? ஏன் இது மாதிரி போகுது? ஏன் இது மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கிற கார்பன் கிட்ட போகக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூலோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். புது டேர்ம் சொல்கிறேன். இப்போ கார்போகேட்டையான், இப்போ எங்கே கார்போகேட்டையான் வந்துச்சு? ஏன் திடீர்னு கார்போகேட்டையான்ற வேர்டை யூஸ் பண்ணுறேன்? For that purpose, we should understand mechanism of this reaction. இங்கே ஹைட்ரஜன் புரோமைட் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் புரோமைட் பாருங்கள், HBr ஃபஸ்ட்டு எப்படி ஆகிடும்னா H ப்ளஸ் ப்ளஸ் Br மைனஸ் ஆகிடும். ஏன் ஆகிடும்னா ஹெச்சும் பிஆரும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப பிஆர் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை இது புல் பண்ணிவிடும். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஏன் வந்து இது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம்னா, திஸ் H ப்ளஸ் இஸ் எலக்ட்ரான் லவ்விங். இதுதான் அந்த அன்சிமெட்ரிக்கல் அல்கீனை போய் அட்டாக் பண்ணும். அதனால தான் இதை எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ப்ரோப்பீனை நான் எழுதிடுறேன், CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போது இந்த எலக்ட்ரோஃபைல் இங்கே அட்டாக் பண்ண போகுது. இங்கே 2 விதமான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இதை ரெண்டாவது இன்னொரு தடவை எழுதிடுறேன், CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்ளீன். கரெக்டாக? இப்போது சப்போஸ் இந்த பாண்ட் இருக்குல்ல, இது இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம், இதே பாண்டு இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போது இது இங்கே மூவ் ஆச்சுன்னா இதுக்கு தான் மைனஸ் சார்ஜ் வரும். கரெக்டாக? அப்போது இந்த எலக்ட்ரோஃபைல் H ப்ளஸ் இங்கே தான் அட்டாக் பண்ண முடியும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், CH3 இருக்குது, நான் போட்டுட்டேன், சிங்கிள் பாண்ட் போட்டுட்டேன். இது இங்கே மூவ் ஆச்சுன்னா இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும், அப்போ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ திஸ் வில் ஹாவ்
this carbon will have plus charge. அப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துடுது இல்லை எலக்ட்ரான்ஸு, அப்போ இங்கே இந்த எலக்ட்ரோஃபைல் CH2 ஆல்ரெடி இருக்குது, இந்த H ப்ளஸ் சேர்ந்துரும் CH3 ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது CH3 இதுக்கு தான் நெகட்டிவ் சார்ஜ் வரும், அப்போ இங்கே தான் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகும். ஸோ ஆல்ரெடி CH இருக்குது, இன்னொரு H2 டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும், இந்த CH2 ப்ளஸ்ஸாக ஆகிடும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து வெரி வெரி ஸ்லோ, அதனால இந்த ஸ்டெப்பை வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்றோம். எப்போவுமே ஸ்லோவாக நடக்கிற ஸ்டெப்பை வச்சு தான் நம்மளால் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இப்போ இது ரெண்டுமே நடக்கலை, ஒன்று தான் நடக்குது, சரியா? பட் இது ரெண்டு விதமாகவும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஏன் ரெண்டுமே நடக்கலை, ஏன் ஒன்று தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார்ம் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இந்த ஸ்பீஷீஸை பாருங்கள். கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே கார்போகேட்டயான்ஸ், ரெண்டு பேருமே கார்போகேட்டயான்ஸ். ஏன் கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பட் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பன் இஸ் கனெக்டட் டு டூ அதர் கார்பன் ஆட்டம்ஸ், therefore this is secondary carbocation, whereas பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் ஆட்டம் இஸ் கனெக்டட் டு only one carbon atom directly, therefore this is primary carbocation. இந்த செகண்டரி கார்போகேட்டயான் பிரைமரி கார்போகேட்டயானை கம்பேர் பண்ணுறப்ப யார் மோர் ஸ்டேபிளோ அவங்க தான் ஃபார்ம் ஆவாங்க. யாருக்கு ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸராக இருக்கோ அவங்க ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டெர்ஷியரி கார்போகேட்டயான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டயான் விச் இன் டர்ன் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி கார்போகேட்டயான். ஸோ இவங்க ரெண்டு பேரில் பார்க்குறப்ப இதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி மோர், இதுக்கு ஸ்டெபிலிட்டி லெஸ், இது ஃபார்ம் ஆகிறது கிடையாது, இது தான் ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்டரி கார்போகேட்டயான் இஸ் ஃபார்ம்ட். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த Br மைனஸ் இருக்குல்ல, H ப்ளஸ் ஆட் ஆகிடுச்சு, அடுத்தது Br மைனஸ் இருக்குது, அந்த Br மைனஸ் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும், சின்ஸ் இட் ஹாஸ் மைனஸ் அண்ட் திஸ் ஹாஸ் ப்ளஸ். அப்போ பாருங்கள் CH3 இந்த CH கூட Br இங்கே CH3. ஸோ இதுதான் 2-bromo propane. Okay, and in this step occurs very very fast. ஸோ இப்படி தான் நடக்குது, இதுதான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒபேஸ் மார்கோனிகாஃப்ஸ் ரூல். ஏன் வந்து இந்த செகண்டரி கார்போகேட்டயான் கூட மோர் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தி செகண்டரி கார்போகேட்டயான் இஸ் கனெக்டட் டு 2 alkyl groups, that is 2 methyl groups, ரெண்டுமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்ஸை இப்படி புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தேர்ஃபோர் திஸ் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள். பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே இல்லாததுனால இது லெஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனுக்கும் இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரஜன் ஹாலஜனேஷனையும் இந்த ஹைட்ரேஷன் வாட்டர் அடிஷனையும் நம்ம வந்து இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இந்த ரூல் வந்து எங்கே அப்ளிகபிளாக ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கீனாக இருக்கும் பட் அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ் கூட ஒரே மாதிரி குரூப்ஸ் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது வந்து சிமெட்ரிக்கல் அல்கீன்னு. ஸோ அது வந்து மார்கோனிகாஃப்ஸ் ப்ராடக்டை கொடுக்காது. So this is all about Markovnikov's rule. Hope you understand. Thank you.